இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் தற்போது விளையாடி வருகிறது. இதற்கு முன்பு இந்த இரு அணிகளும் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடியது. அந்த தொடரில் இந்திய அணியை வீழ்த்தி T20 தொடரை இங்கிலாந்து அணி கைப்பற்றியது. அதனைத் தொடர்ந்து அதற்கு பழிதீர்க்கும் விதமாக இந்த ஒருநாள் தொடரை இந்திய அணி கட்டாயம் கைப்பற்ற வேண்டும் என்ற சூழலில் ஒருநாள் தொடரை அணுகியது இந்திய அணி. அதனைத் தொடர்ந்து இந்த இரு அணிகளுக்கு எதிராக நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியிலேயே இந்திய அணி எதிர்பார்த்தது போலவே சூப்பராக விளையாடி இங்கிலாந்து அணியை வீழ்த்தியிருந்தது. இதன் காரணமாக T20 தொடரில் அடைந்த தோல்விக்கு முதல் ஒருநாள் போட்டியிலேயே பக்காவாக இங்கிலாந்து அணியை பழிதீர்த்து விட்டது இந்திய அணி. ஆனாலும் இந்த ஒருநாள் தொடரை முழுவதுமாக கைப்பற்றினால்தான் அது இங்கிலாந்து அணிக்கு இந்திய அணி கொடுக்கும் சரியான பதிலடியாக இருக்கும். ஆகவே முதல் ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்றிருந்தாலும் மீதம் இருக்கும் 2 போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாலே இந்த தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிடும். ஆக அந்த ஒரு எதிர்பார்ப்பில்தான் 2வது ஒருநாள் போட்டி தொடங்கியது. அப்படியாக தொடங்கிய இந்த போட்டி என்பது பல அதிசயங்கள் நிறைந்த போட்டியாக மாறியது. ஆமாங்க, இந்த போட்டியில் சூரியவன்சிக்கு இந்திய ஒருநாள் அணியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் சூரியவன்சியும் ரோஹித் சர்மாவும் இந்த போட்டியில் ஓப்பனிங் இறங்கினார்கள். ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் இந்திய அணிதான் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அதில் ரோஹித் சர்மாவும் சூரியவன்சியும் களமிறங்கி அதிவேகமாக ரன்களை குவித்து கிட்டத்தட்ட 13 ஓவர்களிலேயே 200 ரன்களை தொட்டுவிட்டது இந்திய அணி. அந்தளவுக்கு கொடூரத்தனமான அதிரடியை வெளிப்படுத்தியது இந்திய அணி. இவர்களின் இந்த ஒரு அதிரடியால் தான் இந்திய அணி இந்த போட்டியில் 419 ரன்கள் வரை எடுத்திருந்தது. அதேபோல இந்த போட்டியில் ரோஹித் சர்மாவும் சூரியவன்சியும் எந்தளவுக்கு அதிரடியாக விளையாடினார்களோ அதே அளவுக்கான அதிரடியை இசான் கிசானும் விளையாடியிருந்தார். இசான் கிசானும் வெறும் 41 பந்தில் சதமடித்து சாதனை படைத்திருந்தார். பின்னர் இந்த 419 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய சம்பவம் இங்கிலாந்து அணிக்கு காத்திருந்தது. ஆமாங்க, அதற்கு காரணம் இந்த போட்டி தொடங்கி பேட்டிங்கில் தான் இந்திய அணி மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளது என்று பார்த்தால் பந்து வீச்சிலும் எதிர்பாராத அதிர்ச்சி சம்பவத்தை அரங்கேற்றியிருந்தது இந்திய அணி. அதாவது இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி சேசிங் செய்ய களமிறங்கிய போது ஆரம்பம் முதலே இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களும் சூப்பராக விளையாடினார்கள். கிட்டத்தட்ட ஓவருக்கு 7 அல்லது 8 ரன்கள் வீதம் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வந்தனர் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள். அதே சமயம் இந்திய பவுலர்களும் தேவையான இடங்களில் விக்கெட்டுகளை வீழ்த்தி வந்தனர். எந்த அளவுக்கு இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ரன் குவிப்பை செய்து வந்தார்களோ அதே அளவுக்கு இந்திய பவுலர்கள் தேவையான இடத்தில் விக்கெட்டுகளையும் வீழ்த்தி வந்தனர். இதன் காரணமாக இந்த போட்டியில் சரியாக 319 ரன்கள் எடுத்திருந்த போது இங்கிலாந்து அணி மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட்டும் ஆனது. அதாவது இந்திய அணி எடுத்த 419 ரன்களிலிருந்து சரியாக 100 ரன்கள் வித்தியாசத்தில், சொல்லி வைத்தது போல 100 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் தோல்வியை தழுவியது. சரி, இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா என்று கேட்டால் கண்டிப்பாக அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஏனென்றால் இதைவிட மிகப்பெரிய சம்பவம் ஒன்று இந்த போட்டியில் அரங்கேறியது. ஆமாங்க, இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி 319 ரன்களில் மொத்த விக்கெட்டுகளையும் இழந்தது என்பது ஒன்றுமே கிடையாது. ஆனால் குறிப்பாக இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி 10 விக்கெட்டுகளை இழந்தது எவ்வளவு உண்மையோ அதே போல அந்த 10 விக்கெட்டுகளை வெறும் 8 பந்தில் தான் இழந்திருந்தது இங்கிலாந்து அணி. இதுதான் பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு விக்கெட்டை வீழ்த்துவதற்கு ஒரு பந்து தேவை என்றாலும் 10 விக்கெட்டுகளுக்கு 10 பந்துகள் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் இந்த போட்டியில் சரியாக 17வது ஓவரில் ஹர்ஷித் ராணா பந்து வீச அந்த ஓவரின் 5வது பந்தை ஒய்டு பாலாக வீசினார். அந்த ஒய்டு பந்தை விக்கெட் கீப்பர் தவறவிட அப்போது இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ரன் எடுக்க ஓடினார்கள். அதே சமயத்தில் பந்தை தவறவிட்ட விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் அந்த பந்தை மீண்டும் விரட்டி பிடித்து ஸ்டெம்பை நோக்கி த்ரோ எறிந்தார். அந்த பந்து ஸ்டெம்பில் பட்டு இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ரன் அவுட் முறையில் அந்த பந்தில் விக்கெட்டை இழந்தார். பின்னர் அந்த ஒய்டு பந்துக்கு ரீபால் போடப்பட்ட பந்தில் மற்றொரு இங்கிலாந்து பேட்ஸ்மேன் பந்து வீசிய ஹர்ஷித் ராணாவிடமே கேட்ச் கொடுத்து விக்கெட்டை இழந்தார். ஆகவே அந்த ஒரே பந்தில் 2 விக்கெட்டுகளை ஹர்ஷித் ராணா வீசியிருந்தார். இந்த விக்கெட்டுகள் போக இதே போட்டியில் ஹர்ஷித் ராணா கூடுதலாக 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார். ஆகவே இவர் மட்டுமே இந்த போட்டியில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்.
இவரைப் போலவே இதே போட்டியில் நம்முடைய குல்தீப் யாதவ் வீசிய ஒரு ஓவரிலும் இதே போல ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ஓவரின் 2வது பந்தை குல்தீப் யாதவ் வீச அந்த பந்தை இறங்கியாட முயற்சி செய்த இங்கிலாந்து பேட்ஸ்மேன் டாம் பெண்டன் என்பவர் இறங்கியாட முயற்சி செய்த போது அதை பார்த்து சுதாரித்து கொண்ட குல்தீப் யாதவ் அந்த பந்தை வேண்டுமென்றே ஒய்டு பாலாக வீசினார். அந்த ஒய்டு பந்தை விக்கெட் கீப்பர் பிடித்து ஸ்டெம்பிட் முறையில் அந்த ஒரு பந்தில் விக்கெட்டை வீழ்த்தினார். பின்னர் அந்த பந்துக்கு ரீபாலாக போடப்பட்ட மற்றொரு பந்தில் LBW முறையில் இன்னொரு இங்கிலாந்து பேட்ஸ்மேனின் விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் குல்தீப் யாதவ். ஆக மொத்தம் குல்தீப் யாதவ் ஒரே பந்தில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அது மட்டுமில்லாமல் இவரும் கூடுதலாக இந்த போட்டியில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆகவே இவரும் சரியாக இந்த போட்டியில் மொத்தமாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஆக மொத்தம் குல்தீப் யாதவும் ஹர்ஷித் ராணாவும் சேர்ந்து 2 பேரும் 8 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர். அதுவும் 6 பந்துகளில். இதுதான் இந்த போட்டியின் உச்சபட்ச ஹைலைட்டாக மாறியது. ஒரே போட்டியில் 2 பவுலர்கள் ஒரே பந்தில் 2 விக்கெட்டை வீழ்த்தியது என்பது கிரிக்கெட்டில் இதுவரை பார்த்திடாத சரித்திர நிகழ்வாக மாறியிருக்கிறது. ஆக மொத்தம் இந்த போட்டியில் மொத்தமாக பார்த்தால் இங்கிலாந்து அணியின் 10 விக்கெட்டுகளை வீழ்த்துவதற்கு இந்திய அணி வெறும் 8 பந்துகளை மட்டுமே தான் பயன்படுத்தியுள்ளது. அதே சமயம் இந்த போட்டியில் பேட்டிங்கில்தான் இந்திய அணி சாதனை படைத்திருந்தது என்று பார்க்கும்போது பந்து வீச்சிலும் இப்படியாக அதிசய சாதனையை படைத்து காட்டியது. மேலும் 2வது ஒருநாள் போட்டிக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இந்திய அணி இப்படி ஒரு அதிசய சாதனையை நிகழ்த்தி காட்டியது. ஆகவே இதே போல ஒரு ஆட்டத்தை அதிகாரப்பூர்வ ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்தும் என்றே நம்பலாங்க. மேலும் T20 தொடரில் இந்திய அணியை வீழ்த்துவது போல ஒருநாள் தொடரில் இந்திய அணியை இங்கிலாந்து அணியால் தொடக்கூட முடியவில்லை என்பதைத்தான் இத்தகைய போட்டிகள் உணர்த்துகிறது. ஏனென்றால் இந்திய அணியில், அதாவது இந்திய ஒருநாள் அணியில் அனுபவம் வாய்ந்த சீனியர் வீரர்கள் மொத்தமாக களமிறங்கிவிட்டனர். ஆகவே இங்கிலாந்து அணிக்கு இந்த ஒருநாள் தொடரில் இந்திய அணியை வீழ்த்துவதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கப் போகும் என்று ஏற்கனவே அடிக்கடி சொல்லி வந்தோம். அதன் அடிப்படையில் இந்த ஒருநாள் தொடரை இந்திய அணி செம்மையாகவும் செயல்படுத்தி வருகிறது. அதுவும் 2 ஒருநாள் போட்டிகளில் வெற்றி பெற்று ஒருநாள் தொடரை கைப்பற்றுவதை தாண்டி 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்த ஒருநாள் தொடரை மொத்தமாக வாஷ் அவுட் செய்வதுதான் இந்திய அணிக்கு இன்னும் பெருமையாக இருக்கும். அதுவும் இந்த போட்டியில் நடந்ததைப் போல வெறும் 8 பந்தில் 10 விக்கெட்டுகள் அல்லது 6 பந்தில் 8 விக்கெட்டுகள் என இப்படியாக வித்தியாசமான முறையில் இந்திய அணி வெற்றி பெற்றால் அது இந்திய அணிக்கு கூடுதல் பெருமையாக இருக்கும். அதாவது இந்த வார்ம் அப் மேட்சில் செய்தது போலவே அதிகாரப்பூர்வ போட்டிகளிலும் இதே போல வித்தியாசமான முறையில் இந்திய அணி வெற்றி பெற்றால் அது இந்திய அணிக்கு பெருமையாகவும் இங்கிலாந்து அணிக்கு அவமானமாகவும் மாறும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆட்டத்தில் ஆடியது போலவே அடுத்தடுத்த அதிகாரப்பூர்வ ஒருநாள் போட்டிகளிலும் சிறப்பாக விளையாடி ஒருநாள் தொடரை இந்திய அணி கைப்பற்றுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.